ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம ராஷ்டிரபாஷா ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பரில் கடைசி ரோமன், அதாவது 13th ரோமன் லெட்டர் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்து 2 கேட்பாங்க. ஒன்றுத்துக்கு 5 மார்க். நாம் ஆல்ரெடி ஏகான் கீழே கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு 2 லெசனில் கேரக்டர்ஸ் தான் பார்த்துருப்போம். 2 ஏகான் கீயோட கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஏகான் கி எஸ்ஏ பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு 2 லெசனுடைய எஸ்ஏஸ் தான் படிச்சிருப்போம். ஷாரன்ஸ் லிக்கியன்னு கேட்பாங்க இல்லையா, அது பாத்திரம் லிக்கியும் ஃபஸ்ட்டு 2. அப்போ டோட்டலாக 4 பாத்திரம் படிச்சிருப்போம். அதே மாதிரி இப்போ வந்து ரெஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 2-3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லணும், அதோட எக்ஸ்ப்ளனேஷனை சொல்லணும். ஓகேவா? அது மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோன்றத ஒரு மாரல் மாதிரி சொல்லணும். இதுக்குமே 5 மார்க்ஸ் தான். இதே ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ் தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஏகான் கீழே மொத்தம் 5 இருக்கும். எது படித்தாலும் ஃபஸ்ட்டு 2 லெசனில் படிச்சுக்கோங்க. அதுலேயே வந்து நீங்கள் கொஷின் ஆன்சர் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம், கேரக்டர்ஸ் எழுதிடலாம், எஸ்ஏஸ் எழுதிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ரெஃபரன்ஸ் அதையும் எழுதிடலாம். निम्नलिखित अवतरणों की सप्रसंग व्याख्या कीजिए. ஸோ இங்கே நிம்னலிக்கித் அப்படின்னா ஃபாலோவிங், பின்வரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அவதரோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேசேஜ்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சப்ரசங்கு வியக்கையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூழல். இந்த பாட்டம் லைனை எங்கேருந்து எடுத்தாங்க, அதுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பேர் தான் சூழல். கீஜியனை கொடுங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. मेरे नाम जो धब्बा लगा, मेरी शान को जो तेज पहुंची, बड़ी बिरादरी में जो हंसी हुई, इस करारी चोट का गाव आज भी हरा है. இதுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல, இதை மட்டும் பண்ணுறேன். ஓகே. அதாவது வந்து என் பேரில் ஏற்பட்ட களங்கம், என் மனசில் ஏற்பட்ட காயம், சமூகத்தை என்னை பார்க்கக்கூடிய சிரிப்பு, இந்த கசப்பான காயம் வந்து இன்னுமே எனக்கு வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைனில். ஸோ அது எந்த சூழல்லேருந்து எடுத்திருக்காங்க, அதாவது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சந்தர்ப்பம் அப்படின்னா சூழல், என்ன போயம், என்ன டைட்டில், இந்த மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வியாக்கையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா விளக்கம், அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விஷஸ்தா அப்படின்னா அர்த்தம்னா அதோட சிறப்பு, அதோடைய அட்வான்டேஜ் என்ன, அதோடைய சிறப்பு என்ன, கிரேட்னஸ் என்னன்றது சொல்கிறது. ஓகே. சந்தர்ப்பம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த போயம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, இந்த லைன்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க. யஹ் வாக்கிய பஹு கி விதா நாமக் ஏகான் கி சே தியா கயா ஹே. யஹ் வாக்கிய, இந்த சென்டென்ஸ், பஹு கி விதா அப்படின்ற நாமக் பேர் இருக்கக்கூடிய ஏகான் கி சே, ஏகான் கீழேந்து தியா கயா ஹே எடுத்திருக்காங்க. தியானா எடுக்கிறது. ஏகான் கி கார் ஸ்ரீ வினோத் ரஸ்தோகி ஹே. ஏகான் கி கார் அப்படின்னா இந்த ஏகான் கி எழுதின ரைட்டர் வந்து வினோத் ரஸ்தோகி அப்படின்றாங்க. प्रमोद जब अपने बहन कमला को पहली सावन पर घर ले जाने आता है, तब जीवनलाल प्रमोद से यह वाक्य कहते हैं. ஸோ இந்த வாக்கியம் எப்போ சொல்கிறாங்கன்னா, பிரமோத் ஜப் எப்போ, அப்பனி பஹன் கமலாக்கோ அவருடைய சிஸ்டர் கமலாவை, பஹலி சாவன் பர் ஃபஸ்ட்டு சாவனுக்கு, கர் லே ஜானே வீட்டுக்கு கூட்டிட்டு போக, ஆத்தாஹே வராரோ அப்போ, தப் ஜீவன்லால் பிரமோத் சே பிரமோத் கிட்ட யஹ் வாக்கிய இந்த சென்டென்ஸை கஹுத்தே ஹே சொல்கிறாரு. ஓகே, திரும்ப சொல்கிறேன். யஹ் வாக்கிய இந்த சென்டென்ஸ் பஹுகே விதா நாமக், பஹுகே விதான்ற பேர் இருக்கக்கூடிய ஏகான் கி சே கதையிலேருந்து தியா கயா ஹே எடுத்திருக்காங்க. ஏகான் கி கார் ஸ்ரீ வினோத் ரஸ்தோகி ஹே. ஸோ இதை பண்ணவர், இதை எழுதினவர் வினோத் ரஸ்தோகி ஹே. பிரமோத் ஜப் அப்பனே பஹன் கமலாக்கோ, பிரமோத் எப்போ தன்னுடைய சிஸ்டர் கமலாவை பஹலே சாவன் பர் ஃபஸ்ட்டு சாவனுக்கு, கர் லே ஜானே வீட்டுக்கு கூட்டிட்டு போக, ஆத்தாஹே வராரோ, தப் அப்போ, ஜீவன்லால் பிரமோத் சே யஹ் வாக்கிய கஹதே ஹே. ஜீவன்லால் பிரமோத் சே பிரமோத் கிட்ட யஹ் வாக்கிய இந்த சென்டென்ஸை கஹதே ஹே சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க. வியாக்கையா அதோட எக்ஸ்பிளனேஷன். ஜீவன்லால் கா விசார் ஹே. ஓகே, ஜீவன்லால் என்ன பண்ணுறன்னா விசார் ஹே, ஜீவன்லாலுடைய கருத்து என்ன அப்படின்னா, விசார் அப்படின்னா அவருடைய எண்ணம், அவருடைய கருத்து அப்படின்னு சொல்கிறது.
कमला की शादी के समय भारतीयों का उचित आदर नहीं हुआ. ஸோ கமலாக்கே ஷாதிக்கே சமை, கமலாக்கி ஷாதிக்கே சமை, சமைனா நேரம். கமலாவுடைய கல்யாணத்தப்போ பாரதியோன்கா, பாரதியோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஜனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உச்சித் ஆதத், உச்சித் அப்படின்னா அதிகபட்ச, ஆதத் அப்படின்னா ரெஸ்பெக்ட், நஹிஹுவா. ஸோ அதிகபட்ச ரெஸ்பெக்டை கமலாவோட கல்யாணம் அப்போ அவருக்கு கொடுக்கலையாம். ஸோ கமலா, அதாவது ஜீவன்லால்கா விசார், ஜீவன்லாலுடைய கருத்து, அவருடைய தாட் என்ன அப்படின்னா, கமலாக்கே ஷாதிக்கே சமாய், கமலாவுடைய மேரேஜ் அப்போ பாரதியோன்கா உச்சித் ஆதத் நஹி ஹுவா, அதாவது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு அதிகபட்ச ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஸ் காரன், இந்த காரணத்தால், உன்கே பிராதரிமே, ஸோ இந்த காரணத்தால் என்னன்னா பிராதரிமே உன்கா அப்புமான் ஹுவா, அதாவது வந்து அப்புமான் என்ன அப்படின்னா அவமானம்னு சொல்லி அர்த்தம். பிராதரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிராதரி அப்படின்னா சமூகம்னு அர்த்தம். ஓகேவா, உன்கே பிராதரிமே, அவரு சமூகத்துல உன்கா அப்புமான் ஹுவா, அவரு அவமதிக்கப்பட்டாரு. ஓகே, இஸ் சோட் கோ வே பூல் நஹி சக்தே, இஸ் சோட் கோ, இந்த காயத்தை, சோட் அப்படின்னா காயம், வே அவரு, பூல் நஹி சக்தே அவரு மறக்க முடியல, அவரால் வந்து மறக்க முடியல. ஓகேவா, அதாவது கமலாவோட திருமணத்தை போது வந்து ஊர்வலத்தில் வந்து அவருக்கு வந்து அதிகபட்ச மரியாதை கிடைக்கலையாம். ஓகே, அப்போ வந்து இந்த காரணத்தால் அவர் வந்து சமூகத்தால் அவமதிக்கப்பட்டாராம். அதை வந்து அதனால் ஏற்பட்ட காயம் வந்து அவரால் மறக்க முடியலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ விசேஷத்தா, அத சிறப்பு, இஸ்மே ஜீவன்லால் के लालची स्वभाव को दर्शाया गया है. அதாவது ஜீவன்லாலுடைய இஸ்மே, இதனால ஜீவன்லால்கே லால்ச்சி ஸ்வாபவ், ஜீவன்லாலுடைய பேராசை குணம்ன்றது தர்ஷயா கயா, தர்ஷயா ஹே கயா அப்படின்னா சித்தரிக்கப்படுது, காட்டப்படுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க. इन पत्तियों का मूल्य समझाने वाला यहाँ कोई नहीं है, पानी से पत्थर नहीं पीदल सकता. அதாவது வந்து இந்த முத்துக்களோட மதிப்பை வந்து புரிஞ்சுக்கொள்ள இங்கே யாருமே இல்லை, தண்ணீரால் வந்து கல்லை உருக்க முடியாது, தண்ணீரால் வந்து கல்லை உருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைரக்ட் எக்ஸ்பிளனேஷன் போயிடலாம். சந்தர்ப்பம், அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு சூழல் பார்க்கலாம். ஏ வாக்கே பகு கே விதா நாமக் ஏகான்கிக் சே தியா கயா ஹே, மேலே பார்த்துட்டே தான். இந்த சென்டென்ஸு பகுகே விதான்ற பேர் இருக்கக்கூடிய ஏகான்கிலேருந்து தியே கயே ஹே எடுக்கப்பட்டிருக்கு. ஏகான்கிகா ஸ்ரீ வினோத் ரஸ்தோகி ஹே, ஏகான்கிகார் யாருன்னா ஸ்ரீ வினோத் ரஸ்தோகி. प्रमोद अपनी बहन कमला से इस तरह कहता है, प्रमोद अपनी बहन कमला से, அவருடைய சிஸ்டர் கமலா கிட்ட இஸ் தர, இந்த மாதிரி கஹுதா ஹே சொல்றாரு. நெக்ஸ்ட் व्याख्या. जीवनलाल कहते हैं, जीवनलाल சொல்றாரு कि दहेज की बाकी रकम 5000 रुपये देने के बाद कमला को ले जाओ. ஜீவன்லால் என்ன சொல்றாரு அப்படின்னா, தஹேஜ் கே பாக்கி, அதாவது வரதட்சணையோட பேலன்ஸு, ரக்கம் அதாவது இருக்கக்கூடிய 5000 ரூபாயே, 5000 ரூபாயை தேனே கே பாத் கொடுத்துட்ட பிறகு கமலாக்கோ, கமலாவை லே ஜாவோ கூட்டிட்டு போ அப்படின்றார். ஜீவன்லால் கஹத்தே ஹே, ஜீவன்லால் சொல்றாரு கி தஹேஜ் கி பாக்கி வரதட்சணையோட பாக்கி 5000 ரூபாய், 5000 ரூபாய் தேனே கே பாத் கொடுத்துட்ட பிறகு கமலாக்கோ லே ஜாவோ, கமலாவை கூட்டிட்டு போ. யஹ் சுன்கர் கமலா ரோத்தி ஹே, யஹ் சுன்கர் இதை கேட்டுட்டு கமலா ரோத்தி ஹே, கமலா அலறா. தப் அப்போ பிரமோத் கஹதா ஹே, அப்போ பிரமோத் சொல்றாரு இன் லோகோன் கா மண் பத்தர் பன் கயா ஹே, இன் லோகோன் இந்த மக்களுடைய மண் மனசு, பத்தர் பன் கயா ஹே கல்லா மாறிடுச்சு, இன் லோகன் கா மண் இந்த மக்களுடைய மனசு பத்தர் பன் கயா ஹே கல்லா மாறிடுச்சு. ஏ துமாரி तुम्हारी आंसू जैसे मोतियों का महत्व नहीं जानते, ஏ இவர்கள் எல்லாம் தும்ஹாரே உன்னுடைய ஆன்சு ஜெய்சே, ஆன்சு ஜெய்சே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அது மொத்தியோன் கண்ணீர் இருக்கக்கூடிய, மொத்தியன் அப்படின்னா முத்துக்களோட, அதாவது உன் கண்ணீர் துளி இருக்கு இல்லையா, அந்த கண்ணீரை போன்ற முத்துக்களை மகத்துவ, அதோடைய இது மகத்துவத்தை நகி ஜாந்தே அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் தும்ஹாரி உன்னுடைய
ஆன்சு ஜெய்சே மொத்தியோன்கா கண்ணீர் போன்ற முத்துக்களோட மகத்துவத்தை நஹி ஜான்தே தெரியாது அப்படின்றார். நெக்ஸ்ட் விசேஷ்தா சிறப்பு என்னன்னா कठोर हृदय वालों में कठोर हृदय वाले में करुणा भाव देखाई नहीं देता उसका उल्लेख इसमें है. கட்டோர் அப்படின்னா ஹார்டாக இருக்கவங்க, கடினமாக இருக்கவங்க. ஸோ கடினம் உள்ளம் இருக்கவங்கள, கடினமான ஹார்ட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாவ், அவங்களோட சுவாபம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இரக்கம் தெரிகிறது இல்லை. ஓகே, அவங்க கிட்ட வந்து இரக்கம் இருக்காது. தேக்காயி நஹி தேத்தா, தேக்காயி அப்படின்னா இரக்கம், நஹி தேத்தானா கொடுக்க மாட்டாங்க, இரக்கம் காட்ட மாட்டாங்க. அவங்க உள்ளுக்குள்ள வந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கட்டோர் ஹிருதய வாழுன் அப்படின்னா ஹார்ட் ஹார்ட்டட் பர்சனுக்கு, கருணாபாவ் அப்படின்னா இறக்க குணன்றது, தேக்காயி நஹி தேத்தா இறக்குன்றதே தெரியறது கிடையாது. ஓகே, உஸ்கா உள்ளீஸ் அவங்க மனசுக்குள்ள இஸ்மே ஹே இதுதான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. नेक्स्ट பாருங்க. माँ से झूठ बोलते हो मैं उन्हें अच्छी तरह जानती हूँ इंसान से ज़्यादा प्यारा उन्हें पैसा है. அதாவது நீ உன் அம்மா கிட்ட போய் சொல்கிற, அவர் எனக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து மக்களை விட பணத்தை தான் ரொம்ப விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் ये वाक्य बहु के विदा नामक एकांकी से दिए गए हैं. ஸோ இந்த வாக்கியம் பஹுகே விதா பேர் இருக்கக்கூடிய ஏகான்கிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏகான்கிக்கார் வந்து வினோத் ரஸ்தோகி ஹே. ராஜேஸ்வரி பிரமோத் சே இஸ் தர கஹதே ஹே. ராஜேஸ்வரி பிரமோத் கிட்ட இஸ் தர இந்த மாதிரி கஹதே ஹே சொல்றாங்க. ராஜேஸ்வரி பிரமோத் சே பூச்சி ஹே. ராஜேஸ்வரி என்ன பண்றாரு, பிரமோத் கிட்ட வந்து கேட்குறாங்க. ராஜேஸ்வரி பிரமோத் சே பூச்சி ஹே. பூச் அப்படின்னா கேட்குறது. கமலா கி விதா கே பாரே மே जीवनलाल ने क्या कहा. கமலா கே விதாய், அதாவது கமலா வந்து கமலாவுடைய ஃபர்ஸ்ட் 7 இருக்கு இல்லையா, அந்த மேட்ரு பற்றி பாரேமே அப்படின்னா பற்றி, ஜீவன்லால் என்ன சொல்கிறாரு, கியா கஹா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது வந்து கமலாவுடைய அது கமலா விதாயி அப்படின்னா அர்த்தம்னா அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கமலாவுடைய அந்த ஃபேர்வெல் பார்ட்டிக்கு பாரேமே அதை பற்றி ஜீவன்லால் கியா கஹா என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க. பிரமோத் ஜவாப் தேனேக்கோ ஹீச்கத்தா ஹே. பிரமோத் என்ன பண்ணாரு, ஜவாப் தேனேக்கோ, ஜவாப் அப்படின்னா ஆன்சர் கொடுக்கறதுக்கு ஹீச்கத்தா ஹே தயக்கப்படுறாரு. தோ அப்புறம் தென் ராஜேஸ்வரி சம்ஜா லேத்தி ஹே. ராஜேஸ்வரி சம்ஜா லேத்தி ஹே, ராஜேஸ்வரியை புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா अपने पति के धन लोलू पता वह अच्छी तरह जानती है. ஓகே, अपने पति की அவருடைய அதாவது அவங்க ஹஸ்பண்டோட தன்னுனா அந்த பணம். ஓகே, லோலு பத்தா அப்படின்னா பேராசை. ஸோ பண பேராசை வஹ் அவளுக்கு அச்சு தர நல்லாவே ஜாந்திஹே அவளுக்கு தெரியும். அதாவது தன்னோட ஹஸ்பண்டுடைய பண பேராசைன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, வஹ் கஹதே ஹே அவ சொல்றான் கி जीवनलाल इंसान से उतना प्यार नहीं करते जितना पैसा से करते हैं. ஜீவன்லால் இன்சான் சே, ஜீவன்லால் வந்து மனுஷங்க கிட்ட, இன்சான்னா மனுஷங்க, ஸோ இன்சான் சே மனுஷங்க கிட்ட உத்னா பியார் அவ்வளவு அளவை நகி கருத்தே அவ்வளோ காதல் பண்ணுறதில்ல, அவ்வளோ ஆசைப்படுறதில்ல. உத்னானா அவ்வளோ, பியார்னா ஆசை. ஓகேவா, ஸோ அவ்வளோ ஆசைப்படுறதில்ல, அவ்வளோ நேசம் காட்டுறதில்ல. ஜித்னா எவ்வளோ பைசாசே கருத்தேன், எவ்வளோ காசு மேலே ஆசைப்படுறாரோ அந்த நேசத்தை வந்து மனுஷங்க மேலே அவர் படுறதில்லைன்றாங்க. விசேஷத்தா பார்க்கலாம். इसमें राजेश्वरी के मातृ हृदय एवं न्याय स्वभाव का परिचय मिलता है. इसमें இதுலேருந்து ராஜேஸ்வரிய மாத்ரு ஹிருதய் அம்மா போன்ற ஒரு மனசு. ஓகேவா, அதாவது தாய் உள்ளம் சொல்றாங்களா அது. ஏவன் நியாய ஸ்வாபம் அதாவது நியாயமான ஒரு ஸ்வாபமோ பரிச்சயம் மில்தே ஹே இன்ட்ரடியூஸ் ஆகிறது. பரிச்சயம் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் ஆகுது.